ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேங்காய் பருப்பி தான் வந்து பார்க்க போகிறோம். தேங்காய் பருப்பியோட ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று மிளகா வந்து காட்டிடுறேன். ரவை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். ரவை வந்து போடுவேன் நான் எப்பயுமே தேங்காய் பருப்பிக்கு. அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி, ஏலக்காய், கொஞ்சமாக நெய் கடைசியில் கொஞ்சம் விடுறதுக்கு, அப்புறம் சர்க்கரை, தேங்காய் வந்து அளவு சர்க்கரை அப்படி அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் நீங்கள் தேங்காய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 3/4 டம்ளர் சர்க்கரை வந்து தேவைப்படும். உங்களுக்கு ஒரே டம்ளர்னா 1 டம்ளர் ஜாஸ்தி ஸ்வீட் வேணும் அப்படின்னா 1க்கு 1 போட்டுக்கோங்க. 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவு நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் கணக்குப்படி. எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜிஞ்சட்டில் தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். சர்க்கரையை வந்து போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான தட்டு வந்து நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, தட்டு வந்து நெய்யெல்லாம் தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுன்னுடுங்க. கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி, நான் வந்து முந்திரியும் வந்து போடுவேன் தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு. முந்திரி போடுவேன், ரவை போடுவேன். என்னோட தேங்காய் பர்ஃபியில் இது ரெண்டுமே கண்டிப்பாக எப்பயுமே வந்து இருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி பண்ணது இல்லைன்னா அது மாதிரி வந்து பண்ணி பாருங்க. ரவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ரவை இருந்ததுன்னா கொஞ்சம் மிக்சியில் வந்து நல்லா உடச்சின்னு விடுங்க. சின்ன ரவையாக இருந்தாலும் ஒரு சுற்றின்னு விடுங்க. முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயை வந்து ஒரு மிக்சியில் ஓட்டுறதுனால ஓட்டிக்கலாம். நீங்கள் நல்லா பூ மாதிரி துருவி இருந்தீங்கன்னா அப்படியே வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அடலடலாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப பெருசாலாம் துருவி இருக்கு மாதிரின்னா நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டின்னு விடுங்க. அப்போ பர்ஃபி அப்போ தான் ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கும். நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒன்றா நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப உங்களுக்கு சக்கரை கருப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பால் விட்டுட்டு அந்த கருப்பை வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மேலாக வந்து அழுக்கு, சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வரும். அதை அப்படியே மேலாக வந்து எடுத்துடலாம். பர்ஃபி வந்து வெள்ளை வெள்ளைன்னு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும். என்னோட சக்கரை கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நான் வந்து பால் விட்டுட்டு சர்க்கரை அழுக்க வந்து நான் எடுக்கல, நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சக்கரை என்னென்னா கொஞ்சம் வந்து கரைஞ்சாச்சு. கொஞ்சமாக வந்து தண்ணியை விட்டுட்டு வந்து கரைய விட்டுருக்கேன். சக்கரை என்னென்னா கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போது ரவை வந்து பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவையை வந்து போட்டுருக்கேன். இப்போ ரவையை போட்டுட்டு நல்லா வந்து கலக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நீங்கள் ஒரு சூடு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே போடுறதுனாலும் வந்து போட்டுக்கலாம். அது உங்களோட வந்து சௌகரியம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வந்து போட போகிறேன். சூடெல்லாம் ஆக்கலை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஒன்று சூடாக்கிக்கலாம், அவ்வளோதான். நான் வந்து ரொம்ப நாளைக்கு ஒன்றும் வைக்க போகிறது கிடையாது. கொடுத்து அனுப்புறதுக்காக வேண்டியதான் வந்து பண்ணுறேன். அதனால் சீக்கிரமாக வந்து ஆகிடும். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போட்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் 1 வாரம் 10 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு தோணிச்சுன்னா, உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று சூடாக்கிக்கலாம். மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறமா சூடாக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் பொடி வந்து போட்டேன். முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து வறுத்து போடலாம், இல்லைன்னா அப்படியே வந்து போடலாம். நான் வந்து அப்படியே தான் வந்து போட்டிருக்கேன். முந்திரி வந்து போடும்போது நம்ம பர்ஃபி சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் நான் வந்து முந்திரி வந்து சேர்த்துப்பேன் எப்பயும். நீங்கள் அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் பண்ணதில்லைன்னா இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும். முந்திரி வந்து போட்டுருக்கேன். அடுத்து தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 தேங்காய், ஃபுல் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடலாக இருக்கிறதெல்லாம் வந்து இருந்தால் வந்து அதை எடுத்து வச்சுருங்க. அது மாதிரி வந்து போடணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற அந்த கருப்புலாம் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அந்த வெள்ளை வெள்ளைன்னு அந்த பாகத்தை மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபி நல்லா வெள்ளையாக வந்திருக்கும். நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுற பாருங்க, பர்ஃபி எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராகவே வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அடியில் இருக்கிற அந்த கருப்புலாம் இருக்கக்கூடாது, அது மாதிரி அடலெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு கடிக்கிறது கொஞ்சம் பர்ஃபிக்கு வந்து நல்லா இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறது, கொஞ்சம் அடலாக இருந்ததுன்னா ஒரு ஓட்டிடலாம் மிக்சியில். இப்போ நான் வந்து தேங்காய் எல்லாமே வந்து போட்டாச்சு. நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இப்போ வந்து விட்டுருக்கேன். இப்போவே கையோடய வந்து விட்டுடலாம். நெய்யை விட்டுட்டு இப்போ வந்து நல்லா வந்து கலக்கிக்கணும். இப்போ இது நல்லா வந்து கலக்கிட்டு நல்லா அந்த பதம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கலக்கிட்டு இந்த தண்ணி பூரா நல்லா இழுத்துட்டு அந்த பார்த்தீங்கன்னா அப்படியே பூத்து வரும். அதோட பதம் நான் அப்படியே ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே போட்டுட்டு ஒன்று கலக்கின்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து கலக்கி ஒரு மாதிரி ஒரு கொதி வந்துன்னு இருக்கு. இப்போது சர்க்கரை எல்லாம் அது எல்லாமே கரைஞ்சி தேங்காயோட கூட இப்போ ஒத்து வந்து எல்லாமே சேர்ந்து வந்துட்டுருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொதி வதிரிலே தண்ணியெல்லாம் பூரா வந்து இழுத்துன்னு விடும். அதெல்லாம் இழுத்து அப்படியே நல்லா சேர்ந்து வரும் கெட்டியாக. அதுக்கப்புறமா பூத்து வரும். அதான் ஒரு ஸ்டெப்பாக வந்து வரும். அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ அது கொதிச்சு தண்ணியெல்லாம் வந்து மொல்ல எடுத்துகிட்டு வரும். இப்போ இருக்க எப்படி கெட்டியாக எண்ணெய் வந்துட்டுருக்கு பாருங்கள்.
கைவிடாதுக்கே வந்து கலரின்னு இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது அடி வந்து கனமான பாத்திரமா வந்து எடுத்துக்கணும். நான் வந்து பெரிய இந்த மாதிரி கனமான சிட்டியாக வந்து எடுத்துட்டு இருக்கேன். அப்பதான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கணும். இல்லைன்னா வேகமா வந்து அடி பிடிச்சிடும். அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக்ல கூட உங்களுக்கு பண்ணலாம். ரொம்ப நேரம் கலர முடியல, கை வலிக்கும் அப்படின்னா நான்ஸ்டிக்ல கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம்லாம் நீங்க எடுக்கணும்னா கொஞ்சம் கைவிடாத கலரிண்டே இருங்க. இப்போ பாருங்க தண்ணி பூரா இழுத்தாச்சு. நல்லா ஓரளவுக்கு வந்து எடுத்து நல்லா கெட்டியா வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நீங்க தண்ணி விட்டுட்டு பண்ணும்போது தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பர்ஃபியோட டேஸ்ட் நல்லா வேற மாதிரியே வந்து வரும். ரொம்ப சூப்பராகவும் வந்து இருக்கும். இப்போ தண்ணி பூரா வந்து இழுத்தாச்சு. அப்படியே நல்லா இருக்கு. இன்னும் உங்களுக்கு கெட்டியாகி அப்படியே நல்லா அப்படியே சுருண்டு சுருண்டு வரும். பூத்து பூத்தும் வரும். அதான் வந்து பதம். நல்லா உங்களுக்கு அது வரும்போது இன்னும் நான் கட்டுறேன். இன்னும் நல்லா கை விடாதுக்கு நம்ம இலக்கிண்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னதான் கனமான பாத்திரம் நீங்க வச்சாலும் கொஞ்சம் அடியில வந்து அந்த ஒரு மாதிரி செவக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால நீங்க கை விடாது கிளறிண்டே இருக்கணும். இப்போ பாருங்க தண்ணி ஃபுல்லாவே எடுத்து நல்லாவே வந்து கெட்டியா எடுத்து அந்த பர்ஃபி நான் வந்து ஒரு ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு வந்து காட்டின்னு இருக்கேன். முன்னாடியே வந்து நீங்க வந்து பக்கத்துல அந்த இது வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து பாருங்க எல்லாமே வந்து சூப்பரா வந்து ஆயிடுது. நீங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொட்டுறதுனால கொட்டிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி பதம் வேணும் அப்படின்னா, இல்லைன்னா இது நல்லா எல்லாமே பூத்ததுக்கு அப்புறமா பூத்து ஒரு மாதிரியா வந்து வரும். அப்போ உங்களுக்கு அப்போ கூட வந்து போட்டுக்கலாம். அப்போ போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கையோட சூப்பரா பர்ஃபி அழகா வந்து வரும். இப்போ நான் நல்லா சுருளா வந்து வதக்கியாச்சு. இப்போ பாருங்க இப்படி வந்து நல்லா உங்களுக்கு நல்லாவே வந்து வந்திருக்கு. இப்போ கைவிடாத கலர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது பூத்து பூத்து நல்லாவே வந்து வந்தாச்சு. இப்போ நம்மளோட பர்ஃபி நல்லாவே வந்து இலக்கியாச்சு. இப்போ உங்களுக்கு முன்னாடிக்கு இப்போ எப்படியே நல்லாவே வந்து தெரியுது, பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து நீங்கள் அழகாக தட்டில் கொட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக பில்ல போடுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து வரும். நான் வந்து ஒரு 2 தேங்காய் வந்து துருவி போட்டிருந்தேன். அதுக்கு இத்தனை வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. பர்ஃபி நல்லா சுருண்டு வந்து இப்போ வந்து தட்டில் வந்து கொட்டிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து கொட்டிடலாம். தான் பதம் கரெக்டான பதம். இப்போ கொட்டினதுமே உங்களுக்கு வந்து கையோட வந்து அதை வந்து அப்படியே நல்லா தட்டி அதாவது சரிசமமாக வந்து அதை ஆக்கிடணும் கையோட. ஆக்கிட்டு அப்படியே கையோட பில்லையும் வந்து போட்டு வச்சிருங்க. லைனும் வந்து போட்டு வச்சிட்டீங்கன்னா அப்புறமா பில்லை நீங்கள் எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆறி எடுத்துன்னா உங்களுக்கு வந்து பில்லை வந்து போடுறதுக்கு வராது. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு தட்டில் வந்து மாதிரி கொட்டிட்டு இதில் வந்து இது பண்ணி வச்சு இப்போ வந்து சூப்பராக வந்து செட் ஆகிடுது. இதுக்கு மேலே நீங்கள் லைன் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே வந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.